ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி சிலபஸில் கவர் ஆகிற ஸ்கூல் புக்கு பாடங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் 10ஆம் வகுப்பில் வரலாறு பகுதியில் இருக்கிற தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள் அப்படிங்கிற பாடம். இந்த பாடத்தை கேள்வி பதிலாக மாற்றிருக்கோம். இந்த பாடத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா 100 கேள்வி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 100 கேள்வி தான் இருக்குது. இந்த 100 கேள்விகளையும் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கண்டிப்பாக இதிலிருந்து 1 அல்லது 2 கேள்வி வரும். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாடம் மிக முக்கியமான பாடங்க. போன குரூப் 4 எக்ஸாமு, குரூப் 2 எக்ஸாமு எல்லாத்துலேயுமே கேள்வி வந்திருக்கு. ஸோ அதனால் நல்லா டீட்டெயிலாக படிக்கணும். பட் இந்த பாடத்தை படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நிறைய கண்டென்ட்டு உள்ளே இருக்கும். நிறைய கண்டென்ட்டை படித்தாலுமே மறந்துடும். ஸோ கேள்வி பதிலாக பார்த்தோம்னா மறக்காமல் அப்படியே மனசில் நிற்கும். அதுக்காகத்தான் நம்ம இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வரப்போகுது. அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இன்றைய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் வீடியோக்கு லைக் போட்டு விட்ருங்க. அப்படியே வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. சரி, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி, ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி என்ன? ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி என்ன? இதற்கான விடை தமிழ் மொழி தாங்க. ஐரோப்பிய மொழிக்கு அடுத்து அச்சில் பிரிண்டான முதல் மொழி தமிழ் மொழி தான். இரண்டாவது கேள்வி, 28இல் தம்பிரான் வணக்கம் என்ற தமிழ் புத்தகம் வெளியிடப்பட்ட இடம். ஏன் இதை கேட்டிருக்காங்கன்னா, இந்த தம்பிரான் வணக்கம்ங்கிற புத்தகம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் தமிழில் அச்சிடப்பட்ட முதல் புத்தகம். எப்போ அச்சிட்டாங்க? 1528 அச்சிட்டாங்க. இதை எங்கே வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை கோவாவில் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, தொடக்க கால தமிழ் இலக்கியங்களில் ஒன்றான திருக்குறள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? திருக்குறள் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது? இதற்கான விடை 1812ங்க. அதாவது மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறவர் தஞ்சாவூரில் பதிப்பித்து வெளியிட்டிருப்பார். அடுத்த கேள்வி, பனை ஓலைகளில் கையால் எழுதப்பட்டிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பித்தவர் யார்? பனை ஓலைகளில் கையால் எழுதப்பட்டிருந்த பல தமிழ் இலக்கண நூல்கள், இலக்கிய நூல்களை அப்படியே பதிப்பித்து புத்தகமாக வெளியிட்டவர் யார்? இதற்கான விடை சி.வை. தாமோதரனார். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, உவே சாமிநாதர் அவர் தான் இதை பார்த்தாருன்னு தெரியும். ஆனால் சி.வை. தாமோதரனார் இவரும் அப்படி பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. அடுத்த கேள்வி, தொல்காப்பியம், வீரசோழியம், இறைநாராக பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூடாமணி ஆகிய நூல்களை பதிப்பித்தவர் யார்? யார் தமிழில் பிரிண்ட்டு போட்டு விட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்களேன். தொல்காப்பியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழுடைய முதல் நூல், முக்கியமான நூல். கலித்தொகை இதுவும் மிக முக்கியமான நூல். இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த நூல்களை பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை சி.வை. தாமோதரனார். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று 1, கூற்று 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று 1, மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் உவே சாமிநாதர். கூற்று 2, சீவக சிந்தாமணியை 1887 பதிப்பித்தார். இந்த 2ல் எது சரின்னு சொல்லணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 இரண்டுமே சரிதான். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர் தான் உவே சாமிநாதர். இவர் முதல்ல பதிப்பித்து வெளியிட்ட புத்தகம் சீவக சிந்தாமணி 1887 பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இவருடைய பிறந்த தினத்தை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் அப்படி சொல்லியிருக்காங்க. அது என்றைக்கு கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான நடப்பு நிகழ்வு, சரிங்களா? தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இது உங்களுக்கான கேள்வி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெஷல் கேள்வி. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த கேள்வியை பாருங்கள். 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை உருவாக்கியவர் யார்? புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. அதுக்குள்ளே 1816 ஒருத்தர் ஒரு கல்லூரியை உருவாக்கியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை F.W. எல்லிஸ். அடுத்த கேள்வி, தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்றும் அவை இந்தோ ஆரிய மொழி குடும்பங்களோடு தொடர்பில்லாதவை என்னும் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? இந்த கோட்பாட்டை யார் உருவாக்குனாங்கன்னு கேட்டிருக்காங்க. தென்னிந்திய மொழிகள்
தனிப்பட்ட மொழி குடும்பம்ப்பா, அது சமஸ்கிருதத்தோடு தொடர்பில்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கோட்பாட்டை உருவாக்குனது யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை எஃப்டபிள்யூ எல்லிஸ். அடுத்த கேள்வி, திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என தலைப்பிட்ட நூலில் 1856 இந்த கோட்பாட்டை விரிவுபடுத்தியவர் யார்? நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, தென்னிந்திய மொழிகள் ஒரு தனிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தது, சமஸ்கிருதத்தோடு தொடர்பில்லைன்னு பார்த்தோம்ல. அந்த கோட்பாட்டை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கிற புத்தகத்தில் 1856 ஒருத்தர் விளக்கமாக சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ராபர்ட் கால்டுவெல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வி எக்ஸாமில் வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னா, தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் இந்த புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படி கேட்டிருக்காங்க. 1856. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழின் தொன்மையை நிலைநாட்டியவர் யார்? தமிழின் தொன்மையை நிலைநாட்டியவர் யார்? விடை ராபர்ட் கால்டுவெல். ராபர்ட் கால்டுவெல். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று, தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு தமிழ் மறுமலர்ச்சி பங்களிப்பை செய்தது. காரணம், இந்த சிந்தனைகள் பி. சுந்தரனாரால் எழுதப்பட்ட மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி வாழ்த்து பாடலில் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. கூற்று காரணம் சரியான்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம்தான் ஆகும். அதாவது மனோன்மணியம் பி. சுந்தரனார் இவர் தான் மனோன்மணியம் அப்படிங்கிற ஒரு நாடக நூல் எழுதியிருக்காரு. அதில் தான் தமிழ் தாய் வாழ்த்து இருக்குது. இப்படி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது தான் திராவிட உணர்வு தோன்றுவதற்கு காரணமாக இருந்திருக்கு. ஸோ இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வி, தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழிசை வரலாறு குறித்து நூல்களையும் வெளியிட்டவர் யார்? தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழிசை வரலாறு குறித்து நூல்களையும் வெளியிட்டவர் யார்? விடை ஆபிரகாம் பண்டிதர். தமிழ் இசை அப்படின்னாவே ஆபிரகாம் பண்டிதர் தாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்க கால முன்னோடி யார்? பௌத்த மதத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்க கால முன்னோடி யார்? விடை மா. சிங்காரவேலர். அடுத்த கேள்வி, காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தவர் யார்? காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தவர் யார்? விடை மா. சிங்காரவேலர் தாங்க. அடுத்த கேள்வி, தமிழ் மொழி ஒரு செம்மொழி. சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என்று முதலாக வாதிட்டவர் யார்? ரொம்ப முக்கியமான கேள்விங்க. தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்று ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பரிதிமாறு கலைஞர் தான் சொல்லியிருப்பார். பரிதிமாறு கலைஞர். தமிழை முதலாக செம்மொழின்னு சொன்னவர் பரிதிமாறு கலைஞர். அடுத்த கேள்வி, வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி இவரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது தப்புன்னு சொல்லணும். மதுரை அருகே பிறந்தார். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். பரிதிமாறு கலைஞர் என தூய தமிழ் பெயரை சூட்டிக்கொண்டார். 16 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தார். இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட் தான் தப்பு. ஏன்னா 14 வரி செய்யுள் வடிவத்தை தான் தமிழில் அறிமுகம் பண்ணியிருப்பார். 14 வரி, சரிங்களா? அப்போ இதுதான் தவறு. மற்ற எல்லாமே கரெக்டு. பரிதிமாறு கலைஞருக்கு இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்றும் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் என்றும் கருதப்படுபவர். தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை யார்? தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியது யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை மறைமலை அடிகள். அடுத்த கேள்வி, மறைமலை அடிகள் எந்த சங்க இலக்கிய நூல்களுக்கு விளக்க உரை எழுதியுள்ளார்? மறைமலை அடிகள் எந்த சங்க இலக்கிய நூல்களுக்கு விளக்கம் எழுதுவாங்க இல்லைங்களா, எழுதியிருக்காரு. 2 புத்தகத்தை எழுதியிருக்காரு. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு இந்த 2க்குமே அவர் விளக்க உரை எழுதியிருக்காரு. அடுத்த கேள்வி, மறைமலை அடிகள் இளைஞராக இருந்தபொழுது பணியாற்றிய பத்திரிகை. மறைமலை அடிகள் இளைஞராக இருந்தபோது பணியாற்றிய பத்திரிகை.
விடை சித்தாந்த தீபிகை. சித்தாந்த தீபிகை. அடுத்த கேள்வி, மறைமலை அடிகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரியானதுன்னு நம்ம சொல்லணும். தூய தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்தப்படுவதை ஊக்குவித்தார். வேதாச்சலம் என்னும் பெயரை மறைமலை அடிகள் என மாற்றினார். ஞானசாகரம் என்ற பத்திரிகை ஞானக்கடல் என பெயர் மாற்றப்பட்டது. சமரச சன்மார்க்க சங்கம் பொதுநிலை கழகம் என பெயர் மாற்றப்பட்டது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 சரி, 2 சரி, 4 சரி, 3 தவறு. என்ன தவறுனா ஞானக்கடல்னு மாற்றப்படலை, அறிவுக்கடல் அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டது. ஞானசாகரம் என்ற பத்திரிகையானது அறிவுக்கடல், இருங்க எழுதிடுறேன், அறிவுக்கடல் என பேர் மாற்றம் செய்யப்பட்டது. அதே மாதிரி அவருடைய நிறுவனமாக இருந்த சமரச சன்மார்க்க சங்கம் பொதுநிலை கழகம், இது பொதுநிலை கழகம் என பேர் மாற்றம் செய்யப்பட்டது. அதே மாதிரி அவருடைய இயற்பெயர் வேதாச்சலம், அதை மறைமலை அடிகள் மாற்றிட்டார். ஸோ இங்கே தவறுன்னு பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்ட் தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பி. சுந்தரனார் மற்றும் சோமசுந்தர நாயகர் இருவரும் யாருடைய வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்தினர்? இந்த 2 பேரும் ஒருத்தருடைய குரு. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை, இந்த 2 பேருமே மறைமலை அடிகளுடைய குரு. மறைமலை அடிகளின் குரு பி. சுந்தரனார் மற்றும் சோமசுந்தர நாயகர். அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ் சொற்களுக்குள் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை தொகுத்தவர் யார்? தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை தொகுத்தவர் யார்? விடை, நீலாம்பிகை அம்மையாருங்க. இவங்க யார் அப்படின்னா மறைமலை அடிகள்னு ஒருத்தரை பார்த்தோம்ல, அவங்களுடைய பொண்ணு தான் நீலாம்பிகை அம்மையார். இவங்க தான் தமிழ் சொற்கள் கொண்ட ஒரு அகராதியை தொகுத்திருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிற சங்கம் உருவாக்கப்பட்டது. அது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. விடை 1909 உருவாக்கப்பட்டிருக்குங்க. 1909. அடுத்த கேள்வி, 1912 யார், அதாவது ஒரு மருத்துவருங்க என்ற மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம், மதராஸ் ஐக்கிய கழகம் என்ற அமைப்பை உருவாக்கினார். இது பின்னாளில் மதராஸ் திராவிட சங்கம் என மாறியது. யார் உருவாக்குனாங்கன்னு கேட்குறாங்க. 1912 உருவாக்கியிருக்காரு. என்னென்னு உருவாக்குனாரு? மதராஸ் ஐக்கிய சங்கம்னு உருவாக்குனாரு. அது பின்னாளில் மதராஸ் திராவிட சங்கம்னு மாறியிருக்கு. இதற்கான விடை டாக்டர் சி. நடேசனார், இவர் தாங்க உருவாக்கியிருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். டாக்டர் சி. நடேசனார் சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியில் ஜூலை 1916 திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவினார். 2வது பாயிண்ட், பிராமணர் அல்லாத மாணவர்களின் நலன் கருதி இவ்வில்லம் ஒரு இலக்கிய அமைப்பையும் கொண்டிருந்தது. இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 இரண்டுமே சரிதான். சி. நடேசனார் இவர் மருத்துவர். சென்னையில் திருவல்லிக்கேணின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே 1916 ஜூலையில் திராவிடர் இல்லம்ங்கிற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை ஏற்படுத்தியிருக்காரு. அந்த விடுதியில் ஒரு இலக்கிய மன்றமும் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எக்ஸாமில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஜூலை 1916 இதை கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எக்ஸாமில் வந்த கேள்வி தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். நீதி கட்சி உருவாக்கப்பட்ட நாள். நீதி கட்சி உருவாக்கப்பட்ட நாள். நீதி கட்சியுடைய ஒரிஜினல் பேர் தென்னிந்திய நல உரிமை சங்கம். எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1916 நவம்பர் 20 உருவாக்கப்பட்டது. 1916 நவம்பர் 20. அடுத்த கேள்வி, தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கிய தலைவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர் சேர்ந்து நீதி கட்சியை உருவாக்கினாங்கன்னு கேட்குறாங்க. விடை 30 பேருங்க. 30 பேர். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட பெண்மணிகளுள் யார் நீதி கட்சி உருவாக்கத்தில் பங்கு பெற்றவர்? நீதி கட்சி உருவாக்கத்தில் பங்கு பெற்ற பெண்மணி யாருன்னு கேட்டிருக்காங்க. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் யாரோ ஒருத்தர் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அலமேலுமங்கை தாயாரம்மாள். அலமேலுமங்கை தாயாரம்மாள். அடுத்த கேள்வியை பாருங்கள். 1916 டிசம்பரில்
எந்த இடத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது? பிராமணர் அல்லாதோர் அறிக்கைங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. எப்போ வெளியிட்டாங்க? 1916 டிசம்பரில் ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை நடத்தி வெளியிட்டாங்க. அந்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை விக்டோரியா பொது அரங்கு. எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குங்க. விக்டோரியா பொது அரங்கு. அங்கே தான் ஒரு கூட்டத்தை நடத்தி பிராமணர் அல்லாதோர் அறிக்கைங்கிறத வெளியிட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். நீதி கட்சி 3 செய்தித்தாள்களை வெளியிட்டது. தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா ஆகிய பத்திரிகைகளை வெளியிட்டது. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. விடை கூற்று 1, 2 இரண்டுமே சரிதான். இதை வந்து எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கேட்டிருக்காங்கன்னா, நீதி கட்சியுடன் தொடர்புடைய பத்திரிகைகள் எவை அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேர்களை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வியை பாருங்கள். நீதி கட்சி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை காண்க. ஏதோ ஒரு பாயிண்ட் தப்பாக இருக்குது. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். 1926இல் ஏ சுப்பராயலு சென்னை மாகாண முதலமைச்சரானார். 1920 முதல் 1923 மற்றும் 1923 முதல் 1926 ஆண்டுகளில் நீதி கட்சி ஆட்சி அமைத்தது. நீதி கட்சி 1937 வரை தேர்தலில் வெற்றி பெற்றது. 1937 தேர்தல்களில் முதலாக காங்கிரஸ் பங்கேற்றது. இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் தப்பு. 1920 தான் ஏ சுப்பராயலு இவர் நீதி கட்சியுடைய முதலமைச்சராக வந்திருப்பார். ஸோ இங்கே இருக்கிற பாயிண்டில் முதல் பாயிண்ட் தான் தவறு. அடுத்த கேள்வி, நீதி கட்சி எந்த தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்தது? இந்தியாவுடைய முதல் அமைச்சரவை அது நம்மளுடைய சென்னையில் தாங்க உருவாச்சு. நீதி கட்சி தான் உருவாக்குனாங்க. எந்த ஆண்டு அந்த தேர்தல் நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. விடை 1920. 1920 நடந்த தேர்தலில் தான் நீதி கட்சி வெற்றி பெற்றிருக்கும். அடுத்த கேள்வி, நீதி கட்சியால் எந்த ஆண்டில் ஒடுக்கப்பட்ட குழுவை சார்ந்த மாணவர்களுக்காக தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்டன? நீதி கட்சி உருவாக்கியிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்த மாணவர்களுக்காக தங்கும் விடுதிகளை உருவாக்குனாங்க. எந்த ஆண்டு உருவாக்குனாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை 1923ங்க. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று 1926இல் முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை போன எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாருங்க? முத்துலட்சுமி அம்மையார். எப்போ வந்தாங்க? 1926 வந்தாங்க. காரணம், 1921இல் நீதி கட்சியின் கீழிருந்த சட்டமன்றம்தான் முதலாக தேர்தலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்தது. கூற்று காரணம் சரியான்னு கேட்டிருக்காங்க. விடை கூற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்த கேள்வி, பணியாளர் தேர்வு வாரியம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? நீதி கட்சி உருவாக்கியிருப்பாங்க. அரசு பணியில் எல்லாருக்கும் சம இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறதுக்காக பணியாளர் தேர்வு வாரியம் நீதி கட்சியால் உருவாக்கப்பட்டது. எந்த ஆண்டு உருவாக்குனாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். விடை 1924 பணியாளர் தேர்வு வாரியம் உருவாக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, பிரிட்டிஷ் இந்திய அரசு பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கிய ஆண்டு. அதாவது நீதி கட்சி பணியாளர் தேர்வு வாரியத்தை உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்கோம். அதை எந்த ஆண்டு உருவாக்குனதுன்னு கேட்டிருக்காங்க. விடை 1929ங்க. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி உருவாக்குச்சு. 1929 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்குனாங்க. இந்த 2 ஆண்டு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எக்ஸாமில் வரலாம். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று 1926இல் இந்து சமய அறநிலைய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. காரணம், நீதி கட்சி சமய நிறுவனங்களை சீர்திருத்துவதிலும் கவனம் செலுத்தியது. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி, காரணம் சரியான விளக்கமாகும். சமய நிறுவனங்களை சீர்திருத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான்
1926 இந்து சமய அறநிலையச் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்போ இதுதான் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சுயமரியாதை இயக்கம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? சுயமரியாதை இயக்கம் அதை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானதுன்னு நம்ம சொல்லணும். சாதிகள் அற்ற பாகுபாடு அற்ற ஒரு சமூகத்தை இவ்வியக்கம் ஆதரித்தது. பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை என பிரகடனம் செய்தது. பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்தது. அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வியை வழங்கும் பணியை மேற்கொண்டது. அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வி. இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுமே சரிதான். ஆனால் நமக்கு ஒரு டவுட் வரும். இதை யாருமே மோஸ்ட்லி அந்தளவுக்கு உன்னிப்பாக படிச்சிருக்க மாட்டாங்க. அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வியை வழங்கியது, இதை படிச்சே இருக்க மாட்டாங்க. புதுசாக இருக்கும். இது கண்டிப்பாக தப்பாக இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. யார் அப்படி நினச்சிங்க? நினச்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் தெளிவாக படிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்த்துக்கலாம். அடுத்த கேள்வி, பெரியார் பிறந்த ஆண்டு எது? பெரியார் பிறந்த ஆண்டு எது? விடை 1879ங்க. 1879 பிறந்தார். 1973 இறந்தார். அடுத்த கேள்வியை பாருங்கள். 1918 1919 பெரியார் வகித்த பதவி. பெரியார் என்ன போஸ்டிங்கில் இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. 1918 1919. விடை ஈரோடு நகரசபை தலைவர். ஈரோடு நகரசபை தலைவராக பெரியார் இருந்த காலத்தில் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, குழாய் மூலமாக அங்கே இருக்கிற பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்கியிருக்காரு. இந்தியாவிலேயே குழாய் மூலமாக குடிநீர் வழங்கியது பெரியார் மட்டும்தான். சரிங்களா? இதை ஸ்கூல் புக்லேயே போட்டிருக்காங்க. 9th இருக்குன்னு நினைக்கிறேங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். வைக்கம் போராட்டம் பற்றிய தகவல்களை ஆராய்க. வைக்கம் போராட்டம் 1924 செய்யப்பட்டிருக்குங்க. இப்போ 2024 கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 100 வருஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ ரீசெண்டாக தான் செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ இதை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வைக்கம் என்பது திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு சுதேச அரசு வைக்கம். தொடக்கத்தில் மதுரையை சார்ந்த ஜார்ஜ் ஜோசப் வைக்கம் போராட்டத்தில் பெரும்பங்கு வகித்தார். வைக்கம் போராட்டத்தின் போது காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பெரியார் இருந்தார். பெரியார் தலைமையில் தீவிரமாக போராட்டம் நடைபெற்றதால் பெரியார் வைக்கம் வீரர் என அழைக்கப்படுகிறார். இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரிதான், எல்லாமே சரிதான். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். காரணம், காங்கிரஸ் சாதிய பாகுபாட்டை ஆதரித்தது. இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர் அவர் ஒரு ஸ்கூல் நடத்துவார். அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சாதிய பாகுபாடு இருக்கும். அதை பார்த்து மனசு கஷ்டப்பட்ட பெரியார் காங்கிரஸ்லேருந்து வெளியே 1925 சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கியிருப்பார். ஸோ இந்த ஆண்டு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். 1925 சுயமரியாதை இயக்கம், இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது? இது எக்ஸாமில் வந்த கேள்விங்க. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் என்ன? விடை குடியரசு. அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பெரியாரின் செய்தித்தாள்களை பொறுத்துக. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கிட்டு 5 செய்தித்தாள்களை வெளியிட்டிருப்பார். இந்த பாயிண்ட் எக்ஸாமில் வந்ததுங்க. போன எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஆண்டுகளை பொறுத்துகன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். மனப்பாடம் பண்ணிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க, அதுதான் பெட்ரு. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. ஃப்ரெண்ட்ஸ் இதை முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் இந்த கேள்வி வர வாய்ப்பே இருக்கிறது. அடுத்த கேள்வி, பெரியார் அவரின் இதழ்களில் அவ்வப்போது டேஸ் என்ற பெயரில் கட்டுரைகள் எழுதினார். பெரியார் 5 இதழ் நடத்தினார் இல்லைங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு புனை பெயரில் கட்டுரை எழுதியிருப்பார். அந்த புனை பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை சித்திரபுத்திரன். சித்திரபுத்திரன். அடுத்த கேள்வி, B.R. அம்பேத்கர் எழுதிய
சாதி மறுப்பு என்னும் நூலை பெரியார் மொழிபெயர்த்த ஆண்டு. B.R. அம்பேத்கர் அவர்கள் சாதி மறுப்பு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தை பெரியார் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. அது எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. விடை 1936ங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று 1937 முதல் 1939 வரை தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. காரணம் 1937 ராஜாஜி பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்தார். சரியா தவறா, விளக்கம் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். 1937 ராஜாஜி அவர்கள் இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்திட்டார். ஸோ அதனால தான் தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. ஸோ இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று, பெரியார் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு சிறையில் இருந்த பொழுது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் சிறையில் இருந்தார், அப்போ நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. காரணம், நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்தது. இங்கே சரியா தவறா, விளக்கம் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி, காரணம் சரியான விளக்கமாகும். அதாவது நீதி கட்சி போய் சுயமரியாதை இயக்கத்தோடு இணைஞ்சிருச்சு. அதனால தான் பெரியார் அவர்கள் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு? இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் சிறையில் இருந்த பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. விடை 1944ங்க. 1944 சேலத்தில் நீதி கட்சியின் மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் அறிஞர் அண்ணா தீர்மானம் கொண்டு வருவார், நீதி கட்சியை திராவிடர் கழகம்னு மாற்றலான்ட்டு. ஸோ அதன்படி பெரியார் அவர்கள் மாற்றிடுவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று 1, கூற்று 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று 1, ராஜாஜி 1952 to 1954 காலகட்டங்களில் பள்ளி குழந்தைகளுக்கு தொழில்கல்வி பயிற்சியை அறிமுகப்படுத்தினார். தொழில்கல்வி பயிற்சி திட்டம் இது அறிமுகப்படுத்தியிருக்காரு. கூற்று 2, குலக்கல்வி திட்டம் என விமர்சித்த பெரியார் இந்த திட்டத்தை முழுமையாக ஆதரித்தார். இதில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும்தான் சரி. பெரியார் அவர்கள் இதை எதிர்த்திருப்பாங்க. குலக்கல்வி திட்டம்னு சொன்னது யாருன்னா பெரியார் தான். சரிங்களா? இப்படியும் கேட்கலாம். குலக்கல்வி திட்டம் என விமர்சித்தவர் யாரும் கூட கேட்கலாம். யார்? பெரியார் அவர்கள். ஆனால் இதை எதிர்த்தார். ஸோ இங்கே கூற்று 1 மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வி, முதல் சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற ஆண்டு. முதல் சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? விடை 1929ங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. முதல் சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1929. அடுத்த கேள்வியை பாருங்கள். பெண் ஏன் அடிமையானால் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். இதை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பெண் ஏன் அடிமையானால் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் கேட்டிருக்காங்க. விடை தந்தை பெரியார் தான் எழுதியிருப்பாருங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பெண்களுக்கு எது வழங்கப்படுவது அவர்களுக்கு சமூகத்தில் நன்மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் என பெரியார் நம்பினார். பெண்களுக்கு எதை கொடுத்தா அவங்களுக்கு சமூகத்தில் நன்மதிப்பு கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும்னு பெரியார் சொன்னார்னு கேட்டிருக்காங்க. விடை பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குதல். சொத்துரிமை. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது? தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது? விடை 1989ங்க. இந்த ஸ்கீமெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வி, இரட்டைமலை சீனிவாசன் 1859 எங்கு பிறந்தார்? அவர் பிறந்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை காஞ்சிபுரத்தில் பிறந்திருப்பாருங்க. காஞ்சிபுரம். அடுத்த கேள்வி, தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் அப்படிங்கிற பட்டம் 1926 வழங்கப்பட்டிருக்கு. ராவ் பகதூருங்கிற பட்டம் 1930 வழங்கப்பட்டிருக்கு. திவான் பகதூர் என்கிற பட்டம் 1936 வழங்கப்பட்டது. ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்? ஃப்ரெண்ட்ஸ், இது போன எக்ஸாமில் வந்த கேள்விங்க. போன எக்ஸாமில் இப்படியே கேட்டிருந்தாங்க. இந்த பட்டங்களை பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க.
விடை இரட்டைமலை சீனிவாசன். அடுத்த கேள்வி, இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதை நூலான எந்த நூல் 1939 வெளியிடப்பட்டது? இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவரே ஒரு புத்தகமாக எழுதியிருக்காரு. அது 1939 வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ஜிவிஎஸ் சரித சுருக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை கவனிங்க. நீங்கள் பழைய எடிஷன் புத்தகம் வச்சுருக்கீங்கன்னா ஜிவிஎஸ் சரித சுருக்கம்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ நியூ எடிஷனில் ஜிவிஎஸ் சரித்திர சுருக்கம்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்டேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தப்பு நினச்சிடாதீங்க. பழைய புக்கில் ஜிவிஎஸ் சரித சுருக்கம்னு இருக்கும். இப்போ புதிய புத்தகத்தில் ஜிவிஎஸ் சரித்திர சுருக்கம்னு மாற்றிட்டாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வியை பாருங்கள். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை உருவாக்கியவர். விடை இரட்டைமலை சீனிவாசன். ஃப்ரெண்ட்ஸ், இதை எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை 1893 இரட்டைமலை சீனிவாசன் உருவாக்கியிருக்காரு. இதை கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, இரட்டைமலை சீனிவாசன் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கீழே 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். லண்டனில் 1930 மற்றும் 1931 நடைபெற்ற முதல் 2ஆம் வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டார். 1935 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களுள் இரட்டைமலை சீனிவாசனும் ஒருவர். இந்த 2 பாயிண்டில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும்தான் சரி, 2 தவறு. என்ன தவறுனா, பூனா ஒப்பந்தம் செய்யப்பட்டது, அதில் கையெழுத்து போட்டதில் இவரும் ஒருத்தர். ஆனால் எப்போ நடந்ததுன்னா 1932 தான் பூனா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கும். 1935 கிடையாது, 1932. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. மயிலை சின்னத்தம்பி ராஜா, இவரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மயிலை சின்னத்தம்பி ராஜா மக்களால் MC ராஜா என அழைக்கப்பட்டார். நீதி கட்சியை உருவாக்கியவர்களில் இவரும் ஒருவர். ஆசிரியராக பள்ளிகள் கல்லூரிகளுக்கு பாடப்புத்தகங்கள் எழுதினார். சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் தலைவராக செயல்பட்டார். இதில் எந்தெந்த பாயிண்ட் சரி, எந்தெந்த பாயிண்ட் தவறுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட் மட்டும் தவறு, மற்ற எல்லாமே கரெக்டு தான். என்ன தவறுனா, நீதி கட்சியின் துணைத் தலைவராக தான் செயல்பட்டிருப்பார். சரிங்களா? தலைவராக கிடையாது, துணைத் தலைவராக தான் செயல்பட்டிருப்பார். ஸோ இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக பணியாற்றியவர் யார்? 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம்ங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்குனார் ஒருத்தர். அதனுடைய தலைவராக நீண்ட காலம் பணியாற்றியிருக்காரு. யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை மயிலை சின்னத்தம்பி ராஜா. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கூற்று, இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் சென்னையில் உருவாக்கப்பட்டது. காரணம், இந்தியாவில் தொழில்கள் வளர முதல் உலகப்போர் உத்வேகம் அளித்தது. முதல் உலகப்போர் 1914 முதல் 1918 வரைக்கும் நடந்திருக்கும். இதன் காரணமாக தான் இந்தியாவில் தொழிலாளர் சங்கம் உருவாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி, காரணம் சரியான விளக்கம்தான். இந்தியாவுடைய முதல் தொழிற்சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம் தாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1918 உருவாக்கியிருக்காங்க. அடுத்த கேள்வி, சென்னை மாகாணத்தில் தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முன்முயற்சி மேற்கொண்டவர்களில் தவறானவர் யார்? அதாவது தொழிலாளர் சங்கத்தை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள கொடுத்துருக்காங்க. இதில் யாரோ ஒருத்தர் வரமாட்டார், அவர் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் வரமாட்டார். திரு வி கல்யாண சுந்தரனார், பிபி வாடியா, மா சிங்காரவேலர் இவங்களாம் வருவாங்க. இரட்டைமலை சீனிவாசன் பொருந்தாதவர். அடுத்த கேள்வி, அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற ஆண்டை கேட்குறாங்க. விடை 1920 அக்டோபர் 31ங்க. 1920 அக்டோபர் 31. அடுத்த கேள்வியை பாருங்கள். அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது?
எந்த இடத்துல நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. விடை பம்பாயில் நடந்துச்சுங்க. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்துடைய முதல் மாநாடு பம்பாயில் நடந்தது. எப்போ நடந்தது? 1920 அக்டோபர் 31 நடந்தது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? விடை மா. சிங்காரவேலர். இவர் தாங்க முன்னோடி. அடுத்த கேள்வி. தமிழில் கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோரின் கருத்துக்களை மொழிபெயர்ப்பு செய்தவர் யார்? இவங்கெல்லாம் வேறு வேறு மொழியில் எழுதியிருப்பாங்க. அதை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை மா. சிங்காரவேலர். அடுத்த கேள்வி முக்கியமான கேள்விங்க. எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவின் முதல் மே தினம் எந்த ஆண்டில் கொண்டாடப்பட்டது? இந்தியாவின் முதல் மே தினம் எந்த ஆண்டில் கொண்டாடப்பட்டது? விடை 1923ங்க. 1923 கொண்டாடியவர் மா. சிங்காரவேலர். இவரை மே தினம் கண்டவர்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி. ஒர்க்கர் அதாவது தொழிலாளன் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார்? தொழிலாளன் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார்? இதை போன குரூப் 4ல் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான விடை மா. சிங்காரவேலர். இவர் தான் நடத்தியிருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். பழந்தமிழ் இசை முறையை மீட்டுருவாக்கம் செய்ய முயன்றவர் யார்? இசைனாவே யார் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ விடை ஆபிரகாம் பண்டிதர். அடுத்த கேள்வி. ஆபிரகாம் பண்டிதரால் 1912 எந்த இடத்தில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது? 1912 ஒரு இடத்துல சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற சங்கத்தை ஆபிரகாம் பண்டிதர் உருவாக்கியிருக்காரு. எந்த இடம்னு கேட்டிருக்காங்க. விடை தஞ்சாவூருங்க. அடுத்த கேள்வி. தமிழ் இசையின் நிலை குறித்து விவாதிக்க எந்த ஆண்டில் முதல் தமிழ் இசை மாநாடு நடத்தப்பட்டது? எந்த ஆண்டில் முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது? விடை 1943 நடத்தியிருக்காங்க. 1943 முதல் தமிழிசை மாநாடு. அடுத்த கேள்வி. இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்கு உள்ளாகும் என சுட்டி காட்டியவர் யார்? இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்கு உள்ளாகும் இப்படி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை மறைமலை அடிகள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த இடத்துல பெரியார்னு மட்டும்தான் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் உண்மையில் இப்படி சொன்னது மறைமலை அடிகள் தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழுக்கும் மேலாக இந்தியை அறிமுகம் செய்வது திராவிடர்களுக்கான வேலை வாய்ப்புகளை மறுப்பதாக அமையும் என அறிவித்தவர். தமிழுக்கும் மேலாக இந்தியை அறிமுகம் செஞ்சால் அது திராவிடர்களுக்கான வேலை வாய்ப்புகளை மறுப்பதாக அமையும் இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்படி சொன்னவர் தான் தந்தை பெரியார். அடுத்த கேள்வி. அகில இந்திய பெண்கள் சங்கம் WIA தொடங்கப்பட்ட ஆண்டு எது? அகில இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1917ங்க. 1917. அடுத்த கேள்வியை பாருங்கள். அகில இந்திய பெண்கள் சங்கம் WIA தொடக்க தலைவர்களுள் பொருந்தாதவர் யார்? அதாவது நிறைய பேர் சேர்ந்து தான் தொடங்கியிருப்பாங்க. அதில் வராதவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மேடம் பிளவாட்ஸ்கி இவங்க வரமாட்டாங்க. அப்போ உருவாக்குனது யார்? அன்னி பெசன்ட், டோரதி ஜினராஜதாசா, மார்க்ரெட் கசின்ஸ் இவங்க தான் உருவாக்கியிருப்பாங்க. மேடம் பிளவாட்ஸ்கி வரமாட்டாங்க. அடுத்த கேள்வி. அகில இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்ட இடம் எது? அகில இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்ட இடம் எது? விடை அடையாறுங்க. அடையாறு. அடுத்த கேள்வி. அகில இந்திய பெண்கள் மாநாடு நிறுவப்பட்ட ஆண்டு எது? அகில இந்திய பெண்கள் மாநாடுங்கிறதும் ஒரு அமைப்பு தான். இது ஒரு மாநாடு நடந்ததுன்னு நினச்சிக்காதீங்க. இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு எது? விடை 1927ங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று. மதராஸ் தேவதாசி சட்டம் 1947 அரசால் இயற்றப்பட்டது. காரணம். முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி முறை ஒழிக்க 1930 மசோதா கொண்டு வந்தார். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் தான்.
முத்துலட்சுமி அம்மையார் 1930 மசோதா கொண்டு வந்தாங்க. அதைத்தான் 1947 அரசாங்கம் சட்டமாக கொண்டு வந்தது. ஸோ இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். தேவதாசி ஒழிப்பு மசோதா சட்டமாக மாற எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு? சட்டமாக மாற எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு? இப்போ தான் நம்ம பார்த்தோம். 1930 மசோதாவை கொண்டு வந்தாங்க. 1947 தான் அது சட்டமாக மாறுச்சு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 17 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. அடுத்து வந்து புக் பேக் கொஷினுங்க. 1709 தரங்கம்பாடியில் யார் ஒரு முழுமையான அச்சகத்தை உருவாக்கினார்? 1709 தரங்கம்பாடியில் முழுமையான முதல் அச்சகத்தை உருவாக்கியவர் சீகன் பால்கு. அடுத்த கேள்வி. 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற சபையை நிறுவியவர் யார்? இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். விடை இரட்டைமலை சீனிவாசன். அடுத்த கேள்வி. இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, மதராஸ் தொழிற்சங்கம். அது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. விடை 1918 உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் நிறுவப்பட்ட அமைப்பு என்ன? அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் நிறுவப்பட்ட அமைப்பு என்ன? விடை பணியாளர் தேர்வு வாரியம். 1924 நீதி கட்சி கொண்டு வந்திருக்கும். அதைத்தான் பொது பணியாளர் தேர்வு ஆணையமாக 1929 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு மாற்றியிருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார்? சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை மயிலை சின்னத்தம்பி ராஜாங்க, MC ராஜா. ஃப்ரெண்ட்ஸ், இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று. சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. காரணம், இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் சட்டமன்றத்தை புறக்கணித்தது. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து கூற்றும் காரணம் சரி, காரணம் சரியான விளக்கம் தான் போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா 1926 வந்து பி. சுப்பராயன் அப்படிங்கிற ஒரு சுயராஜ்ய கட்சியோட உதவியோட அவர் வந்து சுயமாக வந்து ஆட்சி அமைச்சிருப்பார். பட் ஸ்கூல் புக்கில் வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். அப்போ கூற்றும் காரணம் சரி, காரணம் சரியான விளக்கமாகும். அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற கமெண்ட்டு, நீங்கள் போடுற லைக் தான் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டையும் படித்து உங்களுடைய நீடு என்னங்கிறத வச்சு அடுத்தடுத்த வீடியோக்களை நாங்கள் மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. கடைசி கேள்வி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. கீழே இருக்கிறத கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா திராவிடர் இல்லம் இதை உருவாக்கியவர் நடேசனார். தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகையை வெளியிட்டவர் சிங்காரவேலர். தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் மறைமலை அடிகள். GBA சரித சுருக்கம், அதாவது GBA சரித்திர சுருக்கம், இந்த சுயசரிதை எழுதியவர் இரட்டைமலை சீனிவாசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க்கை நான் வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.